தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விவாதத்தை திரு எழிலரசன்ட்டு துவங்குறேன். திமுகவில் ஓபிஎஸ் சேர்ந்திருப்பது அதிமுகவுக்கு பாதிப்பா பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லை, அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பாக இருக்காது. ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே விலகி போயிட்டார். போன தேர்தலே அவர் விலகி போயிட்டார். இப்போதைக்கே அது பாதிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. 2024 அவர் வந்து விலகி போயிட்டு தனி சின்னத்தில் போட்டி போட்டார் ராமநாதபுரம் தொகுதியில். அதனால் வந்து இப்போதைக்கு பாதிப்பா அப்படின்னு கேட்டால் என்ன இழப்பு தான் அதிமுகவுக்கு ஓபிஎஸ் இங்கே வந்ததுனால? இல்லை, ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்ததுனால அதிமுக உடைய தலைவராக, அதாவது பொதுச் செயலாளராக இருக்கிறவர் இபிஎஸ் மேலே வந்து ஒரு எல்லாரையும் தக்க வச்சிக்க முடியலை அப்படின்ற அந்த தலைமை லீடர்ஷிப் குவாலிட்டி மேலே ஒரு கேள்வி வரும் மக்களுக்கு. அதை வந்து இன்றைக்கி சசிகலா அவங்க கூட ஒரு பதிவு சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. தான் மட்டும்தான் வந்து தன்னுடைய கண்ட்ரோல் எல்லாம் இருக்கணும், எல்லாரையும் வெளியேற்றிட்டு இருக்காரு. அதுவும் இப்போ நம்ம தலைப்பில் வந்து அதிமுகவை முடக்க நினைத்தார் ஓபிஎஸ் அப்படின்ற மாதிரியான விமர்சனம் ஏடிஎம்கே லீடர்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் சசிகலா அவங்களுடைய பதிவில் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இபிஎஸ் தான் வந்து திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருந்துக்கிட்டு திமுக வந்து செயலிழக்க செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியான பதிவு, அவங்களுக்கு எல்லாரையும் வெளியேற்றிட்டு இருக்காரு திமுகவில் இருந்து அப்படின்னு அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஆக மொத்தம் அவங்க திமுக கண்ட்ரோலில் இருக்கதா சொல்கிறாங்க. அவங்க வந்து இபிஎஸ் வந்து திமுக கண்ட்ரோலர். ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு? அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் இல்லை அதிமுகவிலிருந்து அதிருப்தியானவர்கள்லாம் தங்கள் பக்கம் கொண்டு வர்றது திமுகவுக்கு பலமாக அமையும் நினைக்கிறாரா? இல்லை, அதாவது திமுக வந்து இந்த எலெக்ஷனை ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. என்னுடைய கருத்துப்படி ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. அதனால் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. இல்லை, இது வந்து அவங்க இது எல்லாருமே சொல்லிட்டு இருக்க மாதிரி இது வந்து 2வது தடவை தொடர்ந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற அந்த நெருக்கடி அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க அந்த மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அதில் வந்து இன்னும் ஒரு குறிப்பான அவங்களுடைய நடவடிக்கைகள், அதில் வந்து குறிப்பாக நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா, சின்ன தொகுதிகள் பாக்கெட்ஸில் கூட இருக்கிற முக்கியமான பிரமுகர்கள் அந்த மாதிரி எல்லாரையும் வந்து கட்சிகளை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது வந்து கண்டினியூஸாக 1 இயராகவே அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு பெரிய பெரிய ஆளுமையாக, அதாவது அரசியலில் அறியப்பட்ட ஒரு ஃபேக்டரில் சேஞ்ச் ஆகும். ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்ததுனால இந்த வாக்குகள் நமக்கு வந்துடும், இத்தனை தொகுதிகளில் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஏதாவது கால்குலேஷன் இருக்குதா? இல்லை, அதாவது அது எப்படின்னாங்க, தென் மாவட்டத்தில் 2021 தேர்தலில் அதிமுகவுக்கு பலத்த அடி தென் மாவட்டங்களில் போன சட்டமன்ற தேர்தலில். அதை வந்து இப்போ சரி பண்ணி ஆகணும் அப்படின்ற நெருக்கடி வந்து இபிஎஸ்க்கு இருந்துச்சு. அதனால தான் வந்து அமமுக தினகரனை கூட்டணிகளை கொண்டு வந்தாங்க. அது ஒரு வெற்றியாக பார்க்கப்பட்டுச்சு. அதிமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த கடந்த ஒரு வாரத்தில் நடந்தது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வெற்றின்றதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடுச்சு. இது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து சசிகலா அதே ராமநாதபுரம் கமிட்டியில் போயிட்டு புது கட்சி தொடங்குறாங்க. அந்த கட்சியில் இருக்கிறவங்க உரை வந்து முழுக்க எடப்பாடி பழனிசாமியை பற்றி, அவங்க பேரை சொல்லலை, அந்த பேரை வந்து என் வாயால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட அந்த பதிவில் வந்து அவங்க பேரை போடலை, ஒருவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் எழுதுகிறாங்க இன்றைக்கி கூட. அதனால் அவங்க பேரை சொல்லாமல் அவர் பண்ணது எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்லி நியாயம் கேட்குற மாதிரி அவங்க அந்த பேச்சு அமைஞ்சிருந்துச்சு. அந்த பேச்சு முழுக்க அப்படி தான். அதோட சாராம்சம் என்ன அப்படின்னா, நான் தான் அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு போனேன், ஆனால் எனக்கு இப்படி நடந்துருச்சு, இதுக்கு நீங்கள் நியாயம் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு முறையிடுறதா, நியாயம் கேட்குற மாதிரியான துணியை தான் அந்த பேச்சோட நியாயம் கேட்குறது. ஓபிஎஸ் இந்த பக்கம் கொண்டு வர்றதும் திமுகக்கு எந்த வகையில் இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ தினகரன் வந்து அவங்க போனது வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ், ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் இது இருந்துச்சு, ஒரு பெர்செப்ஷன் இருந்துச்சு மக்கள்கிட்ட, தென் மாவட்டத்தில் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஒரு வாரத்தில் சசிகலா கட்சி ஆரம்பிச்சது ஒன்று, இப்போ ஓபிஎஸ் வந்து திமுக கூட சேர்ந்துருக்கிறது ஒன்று. இது ரெண்டுமே வந்து அந்த ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த அந்த பாசிட்டிவ் இதை வந்து உடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதை வந்து இவங்க சமப்படுத்திட்டாங்க. அதனால வந்து தென் மாவட்டத்தில் அவ்வளோ ஈஸியாக அதிமுக ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு இப்போ சொல்ல முடியாது. கடுமையான போட்டியில் யாருக்கு ரொம்ப பலம், ஓபிஎஸ்ஸா, டிடிவியா, சசிகலாவா? எங்கே கேட்குறீங்க? நீங்கள் தென் மாவட்டங்கள் அப்படின்னு கேட்குறதுனால யாருக்கு பலம்? 3 பேரில் யாருக்கு பலம்? இல்லை, தென் மாவட்டத்தில் 3 பேரில் யாருக்கு பலம் அப்படின்றது நமக்கு சொல்ல முடியாது. அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. இல்லைங்க, இப்போது ராமநாதபுரம் தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தல் 1 வருஷம் முன்னாடி தான் நடந்துச்சு, 2024.
அதில் வந்து தனி சின்னத்தில் போட்டிடுறாரு. ஓபிஎஸ்ன்ற பேரில் பல வேட்பாளர்கள் நிறுத்தப்படுறாங்க. ஆனால் அந்த தேர்தலில் அவர் வந்து 3.5 லட்சம் வாக்குகள் கிட்டத்தட்ட வாங்கியிருக்காரு. 3,40,000 வாக்கு வாங்கியிருக்காரு. ஆனால் அதே ராமநாதபுரம் ஒரு நாடாளுமன்ற தொகுதின்றது 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடங்கியது. அப்போ அந்த தொகுதியில், அந்த நாடாளுமன்ற தொகுதியில் ஏடிஎம்கே வேட்பாளர் வந்து 1 லட்சம் ஓட்டு கூட வாங்கலை. அப்போ இது என்ன சொல்கிறது? நம்ம யாருக்கு பலம் இல்லை அப்படின்னு எப்படி சொல்கிறது? அதே மாதிரி இதில் தேனியில் வந்து அமமுக வேட்பாளர் வந்து தோக்கடிச்சிட்டு திமுக வேட்பாளர் ஜெயிக்கிறாங்க நாடாளுமன்ற தொகுதியில். அப்போ அதுக்கு எப்படி சொல்கிறது? ஸோ அதனால வந்து யாருக்கு பலம் இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அதில் சொல்ல முடியாது. ஆனால் நகர்வு பெருசா திமுகவுக்கு பலம் இல்லை. ஓபிஎஸ் உடைய ஸ்டேட்மெண்ட்டும் சசிகலாவுடைய ஸ்டேட்மெண்ட்டும் என்ன மாதிரியான கருத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுன்றது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சசிகலாவுடைய பேச்சு வந்து இதுவரைக்கும் ஓபிஎஸ் உடைய ஸ்டேட்மெண்ட் மூலமா ஏதாவது மாற்றம் உருவாயிருக்கா, இல்லை இப்போ மாற்றம் உருவாகும்? ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுங்க இன்னைக்கு வந்து கட்சியில் திமுகவில் சேர்ந்துட்டு அவர் வந்து அறிவாலயத்தில் பேட்டி அதான் சொல்றாங்கல்ல சார், 3 முறை அதிமுகவால், ஜெயலலிதாவால் 2 முறை, அதுக்கு பிறகு அந்த கட்சியின் தொண்டர்களால் 1 முறை வாய்ப்பளிக்கப்பட்ட ஓபிஎஸ் இப்படி துரோகம் செய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு பேர் ஓபிஎஸ் இருக்குல்ல. இந்த பேரோட அவர் தென் மாவட்டங்களில் எப்படி செல்வாக்கு செலுத்த முடியும்? இல்லைங்க, அதுதான் நான் சொல்றேன். அவருக்கு தனிப்பட்ட முறையில் சின்னம் இல்லாமல் தான் அவர் போன தடவை நின்னாரு. பலாப்பழம் சின்னத்தில் நின்னாரு. சின்னத்துக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்றது அந்த இடத்துல நியூட்ரலைஸ், அந்த இடத்துல அடிபட்டுருது அந்த ஆர்குமெண்ட். ரெண்டாவது துரோகம் அப்படின்றது வந்து ஏற்கனவே வந்து துரோகம் அப்படின்றதுக்கு யார் பெயர் பெற்றிருக்காங்க? இவங்களோட பொது வெளியில அதிமுக துரோகம், அதாவது சசிகலா இதே தினகரன் ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தார்? யார் துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால துரோகம் அப்படின்ற அந்த பேர், துரோகி அப்படின்ற பேர் வந்து அவங்க வந்து இபிஎஸ் தரப்பு வந்து ஓபிஎஸ் துரோகி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தரப்பு தினகரன் உட்பட இவங்க வந்து அவங்கள துரோகின்றாங்க. 3 முறை முதலமைச்சர் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நான் சொல்ல வரல சார். 3 முறை முதலமைச்சராக்கிய ஒரு இயக்கம், அந்த இயக்கத்திலிருந்து அவர் அதுக்கு நேர் எதிராக ஒரு இயக்கத்துல போய் சேர்றத எப்படி காமன் பீப்புள் ஒத்துக்குவாங்க? ஓபிஎஸ் ஏத்துக்குவாங்க? நான் அப்படி கேக்குறேன். இந்தியா முன்னாடி இப்படி தமிழ்நாட்டுல ஒரு வரலாறு இருந்திருக்கா? இல்லை, நான் கேட்குறேன் தான். இந்தியாவில் நிறைய மாநிலங்களில், தமிழ்நாட்டு வரலாறு வேற, தமிழ்நாடு சொல்கிறேன், நிறைய மாநிலங்களில் காங்கிரஸ் தலைவர்கள் பிஜேபியில் போய் சேர்ந்துருக்காங்க. மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவும் பண்ணிட்டு இருக்காங்க. அசாமில் சேர்ந்துருக்காங்க, இப்போ ரீசெண்டாக சேர்ந்திருக்காரு. அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து கூட பிஜேபியில் போய் சேர்ந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்வாங்களான்னு கேட்டேன். பல கட்சியில் சேர்த்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் நீரோட்டம் வேறங்கிறது ஒத்துக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் இல்லை, நீங்க ஒத்துக்கிறீங்களா தமிழ்நாட்டினுடைய வித்தியாசம்னு? வித்தியாசம் சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்போ அதிமுகல இருந்து திமுகவுக்கு வந்து சேர்ந்தவங்கள மக்கள் வந்து வாக்களிச்சு மக்கள் பிரதிநிதி ஆக்கலையா, எம்பி ஆக்கலையா, எம்எல்ஏ ஆக்கலையா? எவ்வளவு பேர் இருக்காங்க? இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து சேர்ந்த பிறகு நிறைய பேர் ட்வீட் எழுதியிருக்காங்க. இவ்வளவு பேர் வந்து திமுகவுடைய அமைச்சரவையில் இருக்கிறவங்க அதிமுகல இருந்து வந்தவங்க, எம்எல்ஏக்கள் பேர் வந்திருக்காங்க. முதலமைச்சராக அதுல என்ன வரலாறு இல்லைங்க? முதலமைச்சர் அப்படின்னு பயங்கரமா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றீங்க. அதுல என்ன இருக்கு? முதலமைச்சரா இருக்கும்போது அவர் பவர்ஃபுல்லா இருந்தாரா? அதை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முதலமைச்சரா இருந்தார் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த ஒரு பவர்லெஸ்ஸான முதலமைச்சரை தான் திமுக கொண்டு வந்து அந்த எடுத்துக்கலாமா? அப்போ அவர் பவர்லெஸ் தானங்க. அது என்ன அப்படின்னு எடுத்துக்கலாம் வேணாம். அவர் என்ன பவர்ஃபுல்லா இருந்தாரா முதலமைச்சரா? நீங்க சொல்லுங்க எனக்கு. அப்போ இதனால வந்து முதலமைச்சரா இருந்தார், அவ்வளவுதான். அதுக்கு என்ன காரணத்தை முதலமைச்சரா இருந்தார்? என்ன சூழ்நிலையில இருந்தார்? அதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? யாரோட கண்ட்ரோல் இருந்தார் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர் வந்து முதலமைச்சரா இருந்தார், அவ்வளவுதான். இப்போ முதலமைச்சரானா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தப்பட்டு அப்படி வந்த முதலமைச்சர் கிடையாது. சசிகலாவும் எடப்பாடியும் சொன்ன ஒரு விஷயத்தை பண்ணுவோம். இவர் கட்சிக்கு துரோகம் விளைவிக்கிறார், திமுகவோடு சேர்ந்து கொள்கிறார். இது இன்னைக்கு இல்ல, சசிகலா அன்றை தர்ம யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம். எடப்பாடி கட்சியை விட்டு ஓபிஎஸ் மாற்றும் போதும் இவர் திமுகவோடு இருக்கிறார். இது அதெல்லாம் இன்னைக்கு உறுதிப்படுத்துற மாதிரி ஆயிப்போச்சு இல்ல? ஓபிஎஸ் துவக்கத்திலிருந்தே திமுகவோட ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு அப்படிங்க இங்க உறுதியாயிருக்கு. அதாவது இதுல ஒரு விஷயம் தாங்க, அந்த துரோகம் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா? இவங்களை துரோகம்னு சொன்னாலும் சரி, இபிஎஸ் தரப்பு வந்து ஓபிஎஸ் துரோகம்னு சொன்னாலும் சரி, இந்த 2 துரோகமுமே வந்து அதிமுக கட்சிக்குள்ளார அவங்க அனுதாபிகள் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அதுக்குள்ளார மட்டும்தான் வேலை செய்யக்கூடிய ஆர்குமெண்ட் அது. அது அந்த அந்த டொமைனுக்கு வெளியில அதுக்கு எந்த இதுவும் கிடையாது, பொருளே கிடையாது அதுக்கு. அதனால் இவங்க துரோகி அவங்க துரோகி அப்படின்னு சொல்கிறதுக்கு மக்களுக்கு வந்து அது மீனிங்லெஸ். அது மக்கள் வந்து அவங்களுக்கு எல்லாரும் ஒன்று தான். அப்போ எலெக்ஷனில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? அதுதாங்க நான் சொல்கிறேன். அவங்க வைக்கிற ஆர்குமெண்ட் என்ன அப்படின்றத அதான் நான் சொல்ல வந்தேன் ஏற்கனவே. சசிகலா வச்ச ஆர்குமெண்ட் நான் சொன்னேன்.
ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்தாரு அறிவாலயத்தில், கட்சியில் சேர்ந்த பிறகு ஒரு பேட்டி கொடுத்தாரு திமுகவில். அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, தென் மாவட்டத்தில் இருந்து தலைவர்களே உருவாகக்கூடாது அப்படின்றது தான் இபிஎஸ் உடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னு ஒரு லைன் அவர் சொன்னார். சசிகலா பேசினதையும் இதையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து நான் சர்க்குலேட் தென் மாவட்டத்தில் குறிப்பாக அந்த சமுதாயம் சார்ந்த மக்கள்கிட்ட அது வந்து பரவலாக போய் சேரக்கூடிய மெசேஜ். ஏன்னா அவங்க அதை சொல்லும் போதே அதோட இன்டென்ஷன் வந்து அதுதான், அந்த மக்கள்கிட்ட ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். அந்த மெசேஜ் என்ன அப்படின்னா, தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்தை வந்து அவங்க வந்து பொருட்படுத்தலை, இதுலேருந்து எந்த தலைவரும் வந்துடக்கூடாது. ரெண்டாம் கட்ட தலைவர் பாலிடிக்ஸ் பண்ண பார்க்குறாரு. ஆமாம், அப்படிதான் அவரு தென் மாவட்டங்களிலிருந்து அப்படின்னு சொல்றாரே தவிர அதோடைய பொருள் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அதோட பொருள் என்ன? அவர் வந்து அதிமுக இருந்தவர், அதனால வந்து அவர் தென் மாவட்டம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரு அதிமுகவுக்கு ஒரு காலத்துல செல்வாக்கா இருந்த சமுதாயத்துல இருந்து தலைவர்கள் உருவாகி வர்றதை இபிஎஸ் அனுமதிக்கல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ஸ்டேட்மெண்ட்.